ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு, ஒரு ஏடிசி, ஒரு எல்இடி, இந்த 3 இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், இது எல்லாமே அனலாக் டிவைஸ், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு அவுட்புட் பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஏடிசி வேல்யூ பேஸ் பண்ணி ஆன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ அது 3 ஏடிசி வேல்யூ வச்சு என்ன பண்ணோம், ஒரு எல்இடி வந்து எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதே மாதிரி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஒரு காம்பினேஷன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ 3 சென்சார் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஒரு எல்இடி வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுற பாருங்க. கோடிங்கை ப்ளே பண்ணிட்டு 3 வேல்யூ எபோவ் 500 இருந்துச்சு அப்படின்னா தான் கோடிங் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷனுக்கான ஹெக்ஸ் ஃபைல் வந்து இல்லைன்னு வருது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், prg.x அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு PIC 16F86675 3 ADC பேஸ்ட் எல்இடி ஆன் கோடு, இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பேக் வந்துட்டு ஓகே PIC 12F675 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து பில்ட் ஆகலைன்னு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் பில்ட் பண்ணுறேன். இப்போ பில்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஃபைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். இப்போ ஹெக்ஸ் ஃபைல் லோட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம prg.x வந்து லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 3 எல்இடியில் 2வது எல்இடி மட்டும் என்ன இருக்குது, லோ ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் என்ன ஆகலை, எல்இடி வந்து ஆன் ஆகலை. இந்த எல்இடியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஸ்டேட்டில் தான் இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது மேக்ஸிமம் ஏடிசி வேல்யூ வந்து 0 to 1023 வரைக்கும் நமக்கு வேரி ஆகும். பட் ஆனால் இதில் வந்து நம்மளால் விசிபிள் பண்ணி பார்க்க முடியல. அதனால் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகுது, எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஓகே, வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ பாருங்க, இந்த ஸ்டே நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் ஆஃப் ஆகுது. அதே ஹை கொண்டு போனேன் அப்படின்னா ஆன் ஆயிடும். எகெயின் லோ கொண்டு போகிறேன், கொண்டு போயிட்டு இதோட மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். எகெயின் இதையும் நான் என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வந்துட்டு எகெயின் மேலே கொண்டு போகிறேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ வந்து லோவாக இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுது, ஆன் ஆகாது. இப்போ எகெயின் என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போயிட்டு இப்போ நான் சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். இதில் எந்த விஷயமே இல்லை. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி டெர்மினல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கான நான் ப்ரோக்ராம் வந்து நான் MPLAB ஐடியில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு சிலர் வந்து MPLAB X ஐடி தான் சார் என்கிட்ட இருக்குது, அப்போ அதில் வந்து இந்த கோடு வந்து கம்பைல் ஆகலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது வந்து ஹையர் கான்ஃபிகரேஷன் வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் MPLAB X ஐடிலாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்னா அவரோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு என்னென்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, PIC லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன். ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி, இந்த கீவேர்டு எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது தான். PIC 16F877A நீங்கள் அந்த ஒரு மைக்கை கொண்டு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்க லோ லெவல் கண்ட்ரோலரு அதேமாதிரி ஹை லெவல் கண்ட்ரோலர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz யூஸ் பண்ணுறேன். கான்ஃபிக் 0x3F75 ஏன்னா என்னோட இன்டர்னல் ஆக்சிடென்ட் வந்து எனேபிள் பண்ணு. அதுமாதிரி BOR ப்ரௌன் அவுட் பிரேக் என்ன பண்ணுங்க, என்னோட லோ வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வந்து எதுவும் பஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு ஏடிசி வேல்யூ, இது 3மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 3க்குமே நமக்கு என்ன தேவையில்லை, இந்த வேல்யூஸ் வந்து F வரைக்கும் நமக்கு தேவையில்லை. ஒன்லி என்ன பண்ணலாம், ஏடிசி வேல்யூ மட்டும் இருந்தால் போதும். இப்போ தான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன் நமக்கு இங்கே வந்து என்ன பண்ண போகிறதில்ல, எல்சியில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. சும்மா நார்மலாக எடுத்து வேல்யூ மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு இந்த வேரியபிள்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஏடிசி வேல்யூ 1, ஏடிசி வேல்யூ 2, ஏடிசி வேல்யூ 3 இப்படி 3 லைனில் இருக்கிற நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் லைனுக்கு கொண்டு போகலாமா? அப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த சிங்கிள் லைனால இப்படி நான் எடிட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வேரியபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரே லைனில் எதுனா கொஞ்சம் லைன்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், லைன்ஸ் வந்து குறைச்சிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் LED 1 GPIO 05 ADC 1 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லைன்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, நான் எகைன் இதே லைனை எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் தான் ஆகும். அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வேரியபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணோம்ல, அப்போ என்ன ஆகும், எரர் காமிக்கும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து ADC 2க்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஆனால் சேனல்ஸ் ரைட் மட்டும் தான் என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், A0 A1ங்கிற பின்ன வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்காக சேனல்ஸ் ரைட் 1 = 0, சேனல்ஸ் ரைட் 0 = 1 பண்ணியிருப்பேன். ஓகே, அடுத்து இதே அந்த வேரியபிள்ஸ் வந்து நான் இது டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ADC 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் இல்லை, இதில் எந்த இஷ்யூ இல்லை. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை எந்த இஷ்யூ இல்லை. அடுத்து ADCAN 0 வந்து எதுக்காக 80 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரைட் ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். அதே மாதிரி AN select = 0x07 அப்போ நம்ம 3 பின்ன வந்து நான் இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன். A0 A1 A2 3 பின்ன நான் இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன், அனலாக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத 0x07 கொடுத்துருக்கேன். CMCO on
அதனால் கம்பேரிட்டிவ் பிட் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 0x07 கொடுத்துருக்கேன். ட்ரிஸ் ஐஓவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இன்சியலாக எல்லா பின்னும் லோவில் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். GPIO வந்து நான் வந்து எந்த பின்னையுமே இன்சியல் ஹை பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே தான் நான் எந்த பின்னுமே இன்புட்டாக யூஸ் பண்ணலன்னு சொல்கிறேன், எல்லாமே அவுட்புட் பின்னாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் பின்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் அனலாக் சென்சர் யூஸ் பண்ணுறீங்க சார், அப்போலாம் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செட் பண்ணணுமே கேட்கலாம். நம்ம அனலாக் சென்சர் யூஸ் பண்ணோம்னா அந்த AN செலெக்ஷன் இதில் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணால் மட்டும் தான் இங்கே இருக்கணும். ஓகே, ஒரு எல்இடியோ பட்டனோ யூஸ் பண்ணால் மட்டும் தான் இங்கே இருக்கணும். ஆனால் ஒரு அனலாக் சென்சாருங்கிறப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வேல்யூஸும் AN செலக்டில் மட்டும் தான் நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து ஒயில் ஆஃப் 1ல் ADC1 ADC2 ADC3 அப்படின்னு என்ன பண்ணுங்க 3 ADCக்கான ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டு 3ஓட ADCயோட வேல்யூ எபோவ் 500 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், LED1 வந்து ஹை பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு வேலை பிலோ 500 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், LED1 வந்து 0 பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சேம் ப்ரீவியஸ் பார்த்தா அதே கான்செப்ட் தான். அங்கே என்ன பண்ணிப்போம், சுவிட்ச் வச்சு பார்த்துருப்போம். இங்கே வந்து சுவிட்ச் இல்லாமல் ADC வேல்யூ வச்சு என்ன பண்ணிருக்கேன், கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ப்ரீவியஸாகவும் நம்ம கம்பேர் பண்ணோம், இப்போவும் நான் கம்பேர் பண்ணல, எந்த இஷ்யூ இல்லை. இப்போ கோடிங் வந்து கம்பைல் ஆகும். ஓகே, இப்போ கோடிங் கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த சிமுலேஷன் ஃபைல் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ADC வேல்யூ ஹையில் இருக்கனால LED என்ன ஆயிருக்கு, ஆன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ADC வேல்யூ வந்து நான் லோ பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, LED வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எகைன் ஹை கொண்டு போகிறேன், LED ஆன் ஆகும் பாருங்க. ஓகே, இப்போ எகைன் லோ பண்ணுறேன், எகைன் ஹை பண்ணுறேன். ஓகே, 3 ADC வேல்யூமே ஹை அண்ட் லோ ஆகும். எந்த விஷயம் நீங்கள் வந்து சார் இது மாதிரி ஆர்டராக தான் கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எந்த பின் வேணுமா கொண்டு போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஃபஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், லோ ஆயிடுச்சு, LED ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், தேர்ட் சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போது ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் சுவிட்ச் நான் ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகும், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. ஓகே, அப்போ இந்த கோடிங்கில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஹை கொண்டு போகணும், LED ஆன் ஆயிடுச்சு. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு ஆனால் நான் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.